ஃப்ளைட்டில் போகிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, மற்றவங்க பார்த்து உங்களை பார்த்து பொறாமப்படுற ஜனங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் முன்னாடி எப்படி இருப்பாங்க தெரியுமாங்களா? ரொம்ப தூக்கி விட்டு பேசுவாங்க, உங்களெல்லாம் டாப்பாக தூக்கின்னு போவாங்க. இந்த தீர்க்கதரிசி கூட அப்படித்தான் இருந்தாங்க. இவன் என்னைக்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சானோ அன்னைக்கெல்லாம் பிசாசு அவனை என்ன பண்ணுச்சு, இந்த ஜனங்க மூலியமா. நீங்கள் கூட பாருங்க, என்னைக்கு இயேசுக்காக வாழணும்னு வந்தியோ அன்னைக்கு உனக்கு ரொம்ப உபத்திரம் வந்துச்சு. குடும்பத்தில், ஃபேமிலியில், பிள்ளைகள் வாழ்க்கையில், பணத்தில், வேலையில், எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு பிடிக்காது. நீ நல்லா இருந்தாலே அவனுக்கு பிடிக்காது. ஆண்டவர் நம்மளுக்காக அகோரமாக மாறுந்த காரணமே நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான். நம்ம நல்லா இருக்கிறது எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? பைபிள் சொல்லுது, நீ எப்படி உன்னை நேசிக்கிறியோ பிறரை என்ன பண்ணுன்றாரு. அப்போனா மற்றவங்களை நேசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களை நீங்கள் நேசிக்க முடியும். லவ் அதர்ஸ் ஆஸ் யூ லவ். If you don't know to love yourself, if you don't know to dress yourself, if you don't know to buy a car and use for yourself, you cannot gift a car for another person. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, ஐஸ்வர்யவானா இருந்தவர் நம்மளுக்காக என்ன மாறினாரா? தரித்திரனா மாறினார். அவர் ஐஸ்வர்யவானா இருந்தார். ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு தரித்திரனா மாறின காரணம் என்னன்னா, நம்ம நல்லா இருக்கணும். ஆனால் நம்ம நல்லா இருந்தால் யாருக்கும் என்ன ஆகாது, பிடிக்காது. விஜய் இப்படியே கொஞ்சம் டல்லாகவே இருக்கணும், பிளேசரெல்லாம் போட்டால் யாருக்கும் பிடிக்காது. ஆமென், அல்லேலூயா. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கூட அப்படியே தான் இருந்தாங்க. நீங்களாம் நினச்சிக்காதீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களை நினைக்கிறாங்க அப்படின்னாலாம். நீங்கள் நல்லா இருந்தால் பொறாமப்படுற ஜனம் உன்னை சுற்றியே இருப்பாங்க. நீங்கள் சொந்த வீடு வாங்கினா 4 பேர் உங்களை 4 பேர் இருக்குவாங்க நல்லதை பேசுறதுக்கு. ஆனால் 40 பேர் உன்னை பற்றி கெட்டுதாக பேசுறதுக்கு 40 பேர் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி சொசைட்டி. ஆனால் இந்த 2024 கூட பாருங்களேன், எவ்வளோ பேர் என்னென்னோ பிளான் போட்டு கூட அவங்க இதெல்லாம் நடக்காமல் அவர் என்ன திட்டம் போட்டாரோ அது மாட்டம் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு. யார் வாழ்க்கையில் நடந்தது மாட்டம் நல்லா கரைகளை தட்டி ஏசப்பாக்கு சொல்லலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட நீங்கள் பாருங்கள், நல்ல டாக்டராக இருப்பார். நல்ல டாக்டர்னா பேஷண்ட்டுங்க ஜாஸ்தி போவாங்க. அவர் ஜாஸ்தி பேஷண்ட்டுங்க, அநேக பேஷண்ட்டுங்க பார்த்து லாஸ்ட்டில் என்ன தரமா ஆகிடுவார், ரொம்ப ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணி பேசி அனுப்பிடுவார். தலைநோவா, இந்த மாத்திரை போட அனுப்பிச்சிடுவார். டெப்த்தாக போக மாட்டார். காரணம் என்னென்னா, அவருக்கே டென்ஷன் ஆயிடுச்சு, அவருக்கே ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவங்களை காப்பாற்ற போய் எனக்கு எப்போ உயிர் காப்பாற்ற வந்துட்டு அவர் என்னென்ன பண்ணிவிடுவார்னா, அவர் கொஞ்சம் அப்படியே கேர் நியூட்ரலில் போகிற மாதிரி போவார். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. எதை நம்மளுக்கு செய்தாரோ, எதை நம்மளுக்கு சொன்னாரோ அதை தான் கர்த்தர் நம்மளுக்கு செய்தார். ஆமென், அல்லேலூயா. நம்மளுக்கு துணி இல்லாத போயிருக்கலாம் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு. உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாத போய்க்கலாம், ஒருவேளை குடும்பம் இல்லாத போய்க்கலாம், ஒருவேளை ஃப்ரெண்ட் இல்லாத போய்க்கலாம். பல பேர் உன்னை விட்டு கூட இந்த வருஷம் போய்க்கலாம். பட் ஸ்டில் காட் இஸ் லீடிங் யூ. ஆனாலும் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஜனங்க நம்மளை பார்த்து பொறாமப்படலாம், நம்மளை பார்த்து வைத்தறிச்சல் பண்ணலாம், நம்மளை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன், இவங்களெல்லாம் காட்டில ஒரு பார்வை மாட்டம் நம்மளை எப்பொழுதுமே இந்த 2024 நடத்துங்க மாட்டம். நல்லா கரங்களை தட்டி ஷாகாராபா தரலா செரேமா ரூபா கரலா தியான் செரே பௌஷியா கரலா. அல்லேலூயா. அதுதான் நம்ம கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், சாமுவேல் அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சார்? எபினேசர். இன்னைக்கு நான் எந்த இடத்துக்கு எபினேசர் வைக்கலான்னு ஆசைப்பட்ட தெரியுமா? என் உடம்பை பார்த்தே நான் சொல்லலாங்கிறேன். என்னை நடத்தினது எபினேசர், என் கூடவே இருக்கிறவர் எபினேசர். ஐசியூலெல்லாம் போட்டுக்குவாங்க. ஐசியூல என்ன தெரியுமா, சர்டன் பீப்புள் ஆர் லிமிட்டெட். வெறும் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிறவங்க யாராவது ஒருத்தர் டைம் பிரகாரமாக போய் பார்த்துட்டு வரலாம். தட் டு சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் அலவுட் ஸ்ட்ரிக்ட்லி. உங்கள் சொந்த பிள்ளையாக இருந்தால் கூட உன் ஐசியூல வந்து பார்க்க விடாத ஒரு ஹாஸ்பிட்டல் பவுண்டரிஸ். ஆனால் அது வரைக்கும் கூட அதில் இருந்து கூட அதுக்குள்ளே கூட மீறி வருகிறது யாருன்னு சொன்னால், நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தின இயேசு வருவார் மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்க, ஜுரம் வந்துக்கும், தலைநோவு வந்துக்கும், பிரச்சனை வந்துக்கும், சூசைடு கூட பண்ணிடலான்னு கூட இந்த வருஷம் வந்துக்கும் உங்களுக்கு. ரொம்ப பேர் கம்யூனிட்டி சொசைட்டியெல்லாம் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் நான் என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் வாழலாம்? ஆனால் நீ ஏன் சாவல தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் சாவலன்ட்டு, ஆனால் அவர் நினைச்ச மாட்டர் தான் நீங்கள் சாவீங்க. அவர் ஆசைப்பட்டது நீ வாழணும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த 2024 நம்ம கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சாமுவேல் அதான் சொல்றான், இந்த இடத்துல ஆண்டவரை பார்த்தையா, ஆண்டவர் நடத்தினதை பார்த்த, ஆண்டவர் இருக்கிறத பார்த்த, அதுக்கு தான் இந்த பேர் என்ன வச்சிருக்கிறேன்? எபினேசர்.
2024 பார்த்தீங்களா ஏசப்பா இருக்கிறது உங்கள் லைஃப்பில்? ரொம்ப பேர் கரம் போயிடுச்சு, ரொம்ப பேர் குடும்பத்தை சண்டை வந்து பிரிஞ்சு போச்சு, ரொம்ப பேர் முன்னாடி பின்னாடி குசு குசுன்னு பேசி என்னாச்சு பாலா போயிடுச்சு. சில பேர் பாவத்தை தொலைஞ்சு போயிட்டாங்க, சில பேர் உலகத்தை விட்டே போயிட்டாங்க, சில பேர் யாரால நம்ம கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் இருக்கிறேனாங்களோ நான் உன்னை தாங்குவேன் உன் கூட இருப்பேன்றவங்க எல்லாம் நம்மளுக்கு என்னவாயிட்டாங்க, பாரமா மாறிட்டாங்க. ஆனா இவரு மாற்றம் எபினேசராக இருந்து நம்மளை நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. But there is no guarantee that if you go outside you can't come inside. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கூட சொன்னேன், நெல்மங்கலில் ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுலையா. They said bye to their family and that was the last bye. He had a Volvo car, 1.5 crores. அந்த காரோட வேல்யூ என்ன தெரியுமா, 1.5 கோடி ரூபாய். அது எவ்வளோ பெரிய வண்டி உழுந்தாலும் ஒன்றாவதுன்னு வாங்கினாராம். எவ்வளோ கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கார் இருந்தாலும் சரி, உன் உயிருக்கு கேரண்டி கடவுள் மாற்றம் தான். கார் இருக்கும், சொத்து இருக்கும், வீடு இருக்கும், பங்களா இருக்கும், பிஸ்னஸ் இருக்கும், எம்ப்ளாயி இருக்கும், யாரும் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா கடவுள் இல்லைன்னா நீயே இல்லாதது அளவுக்கு கடவுள் மாத்திடுவார். அப்புறம் நம்மளை நடத்தது யாரு? செத்து இருக்கிறவங்க கெட்டவன்னு சொல்லல, பணம் ஒரு அளவுக்கு தான் நடத்தும், ஆனா அதுக்கு மேல கர்த்தர் தான் நம்ம நடத்துவார். So God is very important in your life. யாரெல்லாம் ஆண்டவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சாங்களோ அவங்க மாற்றம் இந்த சண்டே வந்துக்குவாங்க. யாரெல்லாம் கடவுள் இம்பார்ட்டன்டா தெரியலையோ அவங்கெல்லாம் யாருன்னு நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ இவங்க குழந்தை வந்து கடைக்கு போகும்போது துணி கேட்கும், இல்லை சாக்லேட் கேட்கும், ரொம்ப பிடிவாத பண்ணி அந்த சாக்லேட்டை கேட்கும். அது வரைக்கும் டாடி 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 ப்ளீஸ் டாடி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சு அந்த சாக்லேட் வந்து உங்க மூஞ்ச பார்க்க சாக்லேட்டே பார்த்துரு. காரணம் என்னன்னா அது என்னத்துக்காக கேட்ச்சு டாடின்ட்டு, சாக்லேட்காக தான் ஒன்று அவ்வளோ டாடி இருந்துச்சு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவன் கூட ஜீசஸ் ஏன் கூப்பிட்றாங்க சொல்லு, சாக்லேட்டுக்காக. ஆனால் ஆண்டவர் ரொம்ப பேருக்கு சாக்லேட் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு சாக்லேட் கொடுக்க யாராலையும் என்ன பண்ண முடியாது. ஒரு வியாதியாக இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, கடவுளை என்னை காப்பாற்றணும். குடும்பத்தில் கஷ்டத்தை இருக்கும் போது காப்பாற்றணும். குடும்பத்தில் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிட்ட பிறகு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வீட்டில் தான் இருக்குவாங்க, தூங்கின்னு தாக்குவாங்க, பிஜின்னு வாங்க. ஒருத்தர் சாவில் வந்து ஒரு பாஸ்டர் ப்ரேயர் பண்ணார். அவங்க பேர் ஜெஸ்ஸி, சொல்லுங்க ஜெஸ்ஸி. அவர் வந்து எப்படி ப்ரேயர் பண்ணார், ஜெஸ்ஸி நீ ரொம்ப பிச்சி, சர்ச்சுக்கே வராத போயிட்டே நீ பிச்சி அப்படின்னார். நான் சொல்லிட்டேன், தேவ சமூகத்தை யார் நினைக்குவாங்க தெரியுமா, நன்றி உள்ள பிள்ளைகள் நினைப்பார்கள். They know the importance of God. So far God brought me, no one else. இவ்வளோ தூரம் நான் நடத்தல, எங்க அம்மா நடத்தல, எங்க அப்பா நடத்தல, என் பெலன் நடத்தல, என் தகப்பன் நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்ல முடியும் என் கர்த்தர் நடத்தினாருன்ட்டு. கஷ்டம் இருந்துச்சு, தோல்வி இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, பட் ஸ்டில் காட் லெட் மீ. ரொம்ப பேர் போயிட்டாங்க கூட, இந்த பிரச்சனை தாங்க முடியாம ரொம்ப பேர் செத்து போயிட்டாங்க. 4 days before ஒரு அம்மா சூசைட் பண்ணி செத்துக்கிறாங்களா, தற்கொலை பண்ணி செத்துக்கிறாங்க. ஏன் செத்தாங்க சொல்லுங்க, ஏன் செத்தாங்க பிரதர்? ஏன் செத்துக்குவாங்க ஒரு மனுஷன்? கடன் ஜாஸ்தி ஆயிடுக்கும். வெரி குட், உனக்கு அடுத்த வருஷம் இருக்காது அது. பிரச்சனையே தாங்க முடியாது, உனக்கு அடுத்த வருஷம் இருக்காது அது. ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு அது இருக்காது. இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறது இப்போ. ஆனா ஆண்டவர் இதுல உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த வருஷம் உன்னை கொண்டு வந்தார். ஆனா அவங்க போயிட்டாங்க, நீ நின்றது காரணம் என்ன தெரியுமா, அது நடந்தது அவங்களுடைய பல, இது நடந்தது தேவனுடைய பல. அதுதான் நம்ம எபினேசர். அல்லேலூயா. அவங்களுக்கு வந்த கடனும் எனக்கும் இருக்குது, அவங்களுக்கு வந்த பிரச்சனை என் வீட்டை தட்டுச்சு, அவங்களுக்கு போன ஹாஸ்பிட்டலும் நானும் போயிருக்கிறேன், அவங்க போன வேதனையும் நானும் போயிருக்கிறேன். ஆனா அவங்க போயிட்டாங்க, நீ ஏன் உயிரிழக்கிற தெரியுமா, அது நடந்தது வேறுடைய கரை, இது தேவனுடைய கரமா இருந்தபடியா. நல்லா கையை தட்டுவேன் நினைச்சேன் இயேசுவுக்கு. அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுக்கு மரணம் எந்திரிலேருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. குடும்பத்தோட கேட்க வெட்டி வாழ்வ காரில் போயிட்டு அவன் பாவையா, ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சாவெல்லாம் நம்மளே தேடி வருதுலம்மா, நம்மளே சாவை தேடி போயிருந்த கேஸ் நம்மலாம். ஆனால் இன்னைக்கு நம்மளை கர்த்தர் வாழ வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு மனுஷனை குறித்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம்
18வது வசனத்தை வாசிக்கலாம். 2 Samuel chapter 7 verses 18. அப்பொழுது தாவீது ராஜா வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்காக நான் எம்மாத்திரம். பைபிள் சொல்லுது, தாவீது ராஜாவா இருந்த ஆண்டவர்கிட்ட சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இதுவரைக்குமா என்னை கொண்டு வந்தது எம்மாத்திரம். என்னை இவ்வளவு தூரம் நடத்ததுக்கு நான் எம்மாத்திரம்ப்பா. எவ்வளவு பேரத்தை நம்புறீங்க? நான் தகுதியே இல்லை, ஆனாலும் 3 வேளை சோறு போட்டு என்னை வளர்த்துங்கிறாரு. அவன் அல்லேலூயா. குடும்பம் கை விட்டு போயிடுச்சு, உலகம் கை விட்டு போயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் how far you brought me Lord, even though I'm not worthy. இதை நினைக்கிறவன் தான் இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு வந்துக்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு கடைசி சண்டே. ஒருவேளை டாக்டர் நம்மளுக்கு டைம் கொடுத்துட்டு தான் இந்த சண்டே தான் லாஸ்ட்டு உயிர் போகுது அப்படின்னா எவ்வளோ கடவுளை கூப்பிட்டுக்குவாங்க, எவ்வளோ கோயிலுக்கு போய்க்குவாங்க. அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் மிருகத்தை படித்து வேதனைப்படல. God never felt sorry when he created animals. Cow, donkey, buffalo and dogs. Beautiful souls are dogs. But God never gave permission to come to heaven. அவங்களெல்லாம் பெர்மிஷன் இல்லாத தொட்டு தான் இன்றைக்கி அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. மரத்தை காற்றை எல்லாத்தையும் படித்தார், ஆனால் அவர் ஃபீலே படல. ஆனால் பைபிள் சொல்லுது, மனுஷனை நான் படிச்சிட்டேன்ப்பா, அப்பா இவனை படித்த பிறகு நான் சாரி கேட்குறேன்றாரு. ஏன் தெரியுமா பிரதர்ஸ்? ரொம்ப டேஞ்சர். யார்? மனுஷருக்கு. ஆனால் நம்ம யாரை ரொம்ப நம்புற சொல்லு? வெரி குட். நம்ம ரட்சிக்கப்பட்ட பேர் கர்த்தரே. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி யாரை நம்புகிறோம்? அம்மாங்க யாரை நம்புறீங்க? நீங்களாம் கல்யாணம் ஆகிட்ட பேருக்கு. கல்யாணம் ஆகும்போது யாரை நம்புறீங்க? லேடிஸை கேட்கலாம். கல்யாணம் ஆகும்போது கை கொடுத்தாங்களே எப்படி? என்ன சொன்னாங்கம்மா? அது கொஞ்சம் பொயம் மாதிரி சொல்லிவிடுவாங்க ஃபாஸ்ட்டாக. அதை மெதுவாக கொஞ்சம் பாஸ் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் கை புச்சோருக்கும் சம்மந்தமே இருக்காது. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்ன சொல்கிறாங்கம்மா? என்னப்பா சொல்லு? இன்பத்திலும் மெதுவாக சொல்ல. இன்பம்னா என்னப்பா? சந்தோஷம் மாட்டேமா? அதில் எல்லாரும் இருக்கிறாங்க தான், பிரியாணி சாப்பிட்டு போகிறதுக்கு வராங்க தான். புருஷன் இல்லை, தேர்ட் பர்சனே பிரியாணி சாப்பிட்டு வராங்க. ஓகே ஓகே விடுங்க, அது லிஸ்ட்லேயே இல்லை புருஷனுக்கெல்லாம். நெக்ஸ்ட், துன்கிறாங்களாம்மா? லேடிஸை கேட்கலாம். துன்பத்தில் இல்லை, துன்பமே ஒருத்தான்றாங்க சில பேர். நீங்கள் சொல்ல, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதை டிசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு, வாழ்விலும் எங்கே வாழ விட்றாங்க? அப்போ எங்கேருந்து வர சாவு? வாழ்விலும் சாவிலும் நான் உன்னோட இருப்பேன். எங்கே இருப்பேன்? இருக்கிறாங்களா? சரி ஓகே, இந்த பொறுத்தனை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வருது, ஒரு 2 குட்டீஸ் பொறுக்குது உங்களுக்கு. என்னாவது? ஒரு 2 புள்ள பொறுக்குது. நீங்கள் என்ன இமேஜின் பண்ணுறீங்க? என் பிள்ளை என்ன பண்ணுவான், என்ன காப்பாற்றுவான். எவ்வளோ அம்மா அந்த தப்பு கணக்கு போட்டாங்களோ, இன்னி வரைக்கும் ஒருத்தர் கூட உங்களை காப்பாற்றாங்களா? யாரும் காப்பாற்ற மாட்டாங்கம்மா. நான் சொல்லிட்டேங்களா, உங்கள் புள்ள உங்களுக்கு சொந்தமே இல்லை. அது வேற யார் கையை பிடிச்சி குட்டம் போகிறதுக்காக கொடுத்த ப்ராஜெக்டு, ஒரு அசைன்மெண்ட்டு. நம்ம என்ன பண்ணிட்டோன்னு நம்மளது சொத்து நினச்சிட்டு வாழ்ந்துட்டோம். ஆனால் அப்படி இல்லை. அது உங்கள் பிள்ளை தான் கஷ்டப்பட்டு நீங்கள் வளர்க்குறீங்க. ஆனால் அது எந்த இல்லை, அது கடவுள் கொடுத்தது, அது கடவுளுக்கே சொந்தமாகும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து இதெல்லாமே நம்மளது இல்லைன்னா அப்போ எதை நம்மளை நடத்துனது? நம்ம பெலனா? நான் சம்பாதிக்கின்ற ஒரு பெலனா? சரீரம் நம்ம பர்த்டே ஆவோ செலிப்ரேட் பண்ணுறோம். ஒன்று தெரியுமா? செலிப்ரேட் பண்ண 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 உங்கள் வயசு கம்மியாயினே வந்துங்குது. அப்போனா இந்த உலகத்துக்கு பாய் காட்டுற டைம் வந்துங்குது உங்களுக்கெல்லாம். பரலோகத்துக்கு ஹாய் காட்டுற டைம் வந்துங்குது. அப்போனா உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுங்க. அப்போ எது ஒன்று நடத்துறது? So far God helped you to walk in this world, brother. நான் தகுதியே இல்லை, ஆனால் இது வரைக்குமா என்னை யார் நடத்தினது? என் எபினேஷன் நடத்தினாராமா?
உங்கள் வீட்டில் கஷ்டம். தாவீது சொல்கிறான், இது என்ன தெரியுமா சொல்கிறா தாவீது, நான் கடைசி பிள்ளைடா, எங்கள் வீட்டுக்கு நான் டிஃபின் கேரியர் எடுத்துன்னு போடுவேன், ஆடு மேய்ச்சின்னு இருந்துவேன். ஆனால் அப்போ கூட என்னை கர்த்தர் கண்டு என்னை நடத்தினார். சிங்கம் வரும்போது என் ஆடுகளை தப்பிக்க வைக்கணும், சிங்கத்தை சண்டை போடும் போது கூட என் தகப்பனை என்னை நடத்தினார், கரடி வரும்போது கூட கர்த்தர் என்னை காப்பாற்றினார். இன்னைக்கு நான் ராஜாவா இருக்கும் போது என்னை நடத்தினது என் கர்த்தர் தான். ஆமென், அல்லேலூயா. இன்னொன்று சொல்லிட்டாங்களா, தாவீது தப்பு பண்ணான். என்ன பண்ணா தாவீது? தப்பு பண்ண தொட்டு தாவீது கர்த்தர் தண்டிச்சாரா? அவனுக்கு வாய்ப்பை கொடுத்தார், இரக்கத்தை கொடுத்தார், கிருபையை கொடுத்தார். கிருபையை கொடுத்து சொன்னார், இனிமேல் நான் அவனை நடத்துவேன். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுங்க, நீங்க எவ்வளவு தப்பு பண்ணிக்கிறீங்க. பிக்கெஸ்ட் சின் என்ன தெரியுமா? பெரிய தப்பு என்ன தெரியுமா? ப்ரேயரே பண்ணாது தான் பெரிய தப்பு. You know what is the biggest sin? That you don't speak to your Father who is in the heaven. பரலோகத்தில் இருக்கிற அந்த தகப்பன்ட்ட நீங்க பேசாத எப்படி புள்ளன்னு சொல்ல முடியும்? உங்க புள்ள காலையில் ஏன்ச்சு உங்கள்கிட்ட பேசவே மாட்டேங்குது, அதுக்கிட்ட நீங்க பேசுவீங்களா? ஒரு துணி கூட நீங்கள் வாங்கி தர மாட்டீங்க. அப்பாவை கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்கள்ட்ட கோச்சிங்குது, ஒரு லிமிட் பார்த்தீங்க, அதுக்கு முன்னாடி ரொம்ப பண்ணேன், நீங்கள் எதாவது பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க, பண்ணவே மாட்டீங்க. இதுக்கு பண்ணுறதோட ஒரு ரோட்டில் இருக்கிற நாய்க்குட்டிகள் பிஸ்கெட் போட்டலான்னு போட்டு வந்துடுவீங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆனாலும் பாரு, நீ பேசலாட உங்கள்கிட்ட வார உட்கார வச்சு பேசிங்கிறார். உங்கள்கிட்ட 2024 வரைக்கும் உங்க கூடவே பேசுகிறார். பார்த்தியா? Can't you understand? This far is been brought by God, not by anyone else. இவ்வளவு தூரம் உனக்கு கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். நீ கீழே விழும் போது கூட உனக்கு உதவி செய்தார், மேல வரணும்னு ஆசைப்பட்ட ஒரே நல்ல தகப்பனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவ வனாந்தரத்தில் இருக்கும் போது புரிஞ்சிச்சு, எனக்குள்ள கர்த்தர் இருந்தா இன்னைக்கு நான் ராஜாவாய் மாறின பேரு கூட எனக்கு புரிஞ்சிச்சு, இதுதான் என் எபினேசர் என்னை நடத்தினா. பணம் இல்லை பிரதர், உன் பணம் வந்து கர்த்தர் பார்வைக்கு முன்னாடி என்ன தெரியுமா? டிஷ்யூ பேப்பர். அது if you think that your money is leading your life, I will tell you, go sit in a Volvo car. எவ்வளவு தூரம் உங்களுக்கு அந்த பணம் காப்பாத்துச்சுன்னு பார்த்தலாம். நோ, செல்வாக்கு இருந்துச்சு அவர்கிட்ட. அவர் கெட்டவர் நான் சொல்லல, தயவு செய்து உங்க வாழ்க்கை யார் கையில் இருக்குதுன்னு பார்த்துக்கங்க. அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, ஃபேமிலி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அவர் இல்லையா? அவர் சம்பாரிச்ச ஆஸ்தியெல்லாம் இருக்குது, அவர் இல்லையா? இன்னைக்கு உன்னோட ஆசீர்வாதத்தையும் நீயும் குடும்பமும் எல்லாருமே ஆண்டவர் வைத்திருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அவர் உண்மையில் இரக்கமா இருக்கிறபடியால் தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அப்ப இன்னைக்கு என்னத்துக்காக வந்த தெரியுமா? நம்ம நன்றி சொல்ல வந்தோம். வெரி குட், தேங்க்யூ டாடா. என் குழந்தைய நான் போய் ஹாஸ்பிட்டல் உள்ள பார்க்க போகும்போது அப்போ ஒரு 7 months ப்ரீமெச்சூர்ட் பேபி வந்துச்சு. 6 months 6.5. அப்போ அந்த டாக்டர் சொல்றாங்க, இந்த குழந்தைக்கு தலை மேல கையை வச்சாலே நோ ஸ்டார்ட் ஆயிடுமா. என்ன ஸ்டார்ட் ஆயிடுமா? நோ ஸ்டார்ட் ஆயிடுமா. அதுக்கு இப்போ ஃபீடிங் பண்ண அந்த பவரே இருக்காதான், பாலை இழுக்கிறதுக்கு, தாயோட பாலை இழுக்கிறதுக்கே. பிரதர், பைபிள் சொல்லுது, உன்னை வெளியே இருக்கும்போது ஆண்டவர் பார்க்கலையா, நீ எங்க இருக்கும்போது ஆண்டவர் உன்னை பார்த்துருந்தாரா? வாட்டர் பேக்ல குச்சிருந்த பாரு, அப்பவே பார்த்தாரா உன்னை. நீ வெளியே வருதும் பார்த்தாரு, உங்க அம்மா வயிற்றுல வச்சிருந்தும் பார்த்தாரு, இப்பவும் உன்னை பார்த்துங்கிறாரியா. ஒரு 5 பேர் தான் கை தட்டினா. ஏன் தெரியுமா? மிச்சவங்களாம் உணராதவங்க, சொர்ணே இல்லாதவங்களாம். ஆனா சொர்ணகர் கட்டி தரமா தட்டுவா, நல்லா தட்டுவா. என்ன என் பண நடத்தல, என் குடும்ப நடத்தல, என் ஃபேமிலி நடத்தல, என் தேவன் என்ன நடத்தினா. ஹல்லேலூயா. வெட்டிங்ல ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. இவர் வந்து காசெல்லாம் இவ்வளவு வருஷமா சேர்த்து வச்சு மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க. நீங்க உங்க கல்யாணத்துல பாத்துக்கிறீங்களா? உங்க கல்யாணத்துல எவ்வளவு பேர் வந்துக்குவாங்க சத்யாபிரதம் உங்க மேரேஜ்க்கு? 1000 பேர், 1000 பேர் வந்துக்குவாங்க. உன் மேரேஜ்க்கு நவீன் 1500 வந்தாங்க. உன் பிரச்சனைக்கு எவ்வளவு பேர் வராங்க? But we want to celebrate with people. சித்தப்பா கூட பெரியப்பா கூட கடைக்காரனா பார்த்துட்டு கபாப் போட்டு சாப்பிட்டு மார்க்ஸ் போட்டு போவார். பொண்ணு நிலையில, பையன் நிலையில என்ன வான் கூட என்ன பண்ணல, வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்து. ஆனா இந்த மாதிரி நன்றி கிட்ட நான் எங்களுக்கு தான் நீங்க என்ன பண்றீங்க? உலூறீங்க. நான் உங்களை பார்த்து சொல்லிட்டாமா, உன் கஷ்டத்துல நிக்கிற கர்த்தருக்காக நில்லு.
மாயமாய் மறைஞ்சு போற மனுஷனை பார்க்காதே, ஏமாந்து போயிடுவாய் நீ. You will be fooled very soon, man. David says, Lord, no one was there. இப்ப கூட என் கூட இல்லப்பா யாரும். ஆனா நான் நாடின் மத்தியில மேய்க்கும் போது கூட என் மேல இருக்கிற நாற்றத்தை பார்த்து என்னை தூரம் போன ஜனங்கப்பா. நான் கடைசி போலன்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்குன இந்த உலக ராஜா. ஆனா இன்னைக்கு நான் ராஜாவா வந்த பிறகு எல்லாரும் என்னை கூட்டு கொண்டாடுறாங்கப்பா. ஆனா நான் அவங்கள பார்க்க மாட்டேன்ப்பா. என்னை உயர்த்தனி என் தகப்பனை நான் பார்க்கிறேன் ராஜா. யாரெல்லாம் இதை நினைக்கிறீங்கம்மா, ஒரு சண்டே கூட நீ சர்ச்சை மிஸ் பண்ண மாட்டேன். சர்ச்சை மிஸ் பண்றவங்க செத்துட்ட மாதிரி வாழ்வாங்க. என் வாழ்க்கையில் இதை எழுந்துட்டேன். ஏன் தெரியுமா? இதுதான் உன்னை உயர்த்தின இடமே, இதுதான் உங்ககிட்ட பேசுற இடமே. சில பேர் மரத்துலலாம் எழுதிக்குவாங்க. என்ன எழுதிக்குவாங்க? லவ்வர்ஸுங்களா ஆர்ட் போட்டு குத்தி ஆரோ விட்டு அது என்ன சிம்பிள்லாம் உன்னை சாவாடிக்கிறேன் போட்டு தள்ளுற ஜல்தி வேற. சும்மா சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்றேன். மரத்தில் என்ன பண்றாங்க? SW என்ன? இப்போ என் பேர் வில்ஃப்ரெடுன்னா யாராவது ஒரு பொண்ணு எஸ்ன்னு வச்சுக்கோ, ஷாலினின்னு யாராவது ஒரு பொண்ணை லவ் பண்ணமா, ஷாலினி யாருன்னா கட்டி வச்சுட போறீங்க. சும்மா சொல்கிறேன். நம்ம ஆளுங்கெல்லாம் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ். SW&S சும்மா போட்டு மரத்தில் என்ன பண்ணுவோம்? எழுதிட்டு வரோம். அந்த மரத்தை பார்க்கும் போது WS பார்த்தா என்ன சொல்லுவான் அவன்? கல்யாணம் கட்டிக்கினா நான் ஷாலினியை என்ன சொல்லிருக்கேன்? நான் போயிட்டு பாரு, நம்ம 2 பேரும் மரத்து சந்தில் லவ் பண்ண இடம் இதுதான். அந்த பக்கம் கிராஸ் பண்ண முதல்ல என்ன சொல்லுவேன்? நாங்கள் ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஸ்பாட்டுப்பா, அல்சூரியரி மோரி சந்து கபன் பார்க், நாத்தம்பூச்சம் பார்க் இல்லையா? அங்கெல்லாம் பண்ணாதுங்க. கடைசியில் இன்னொரு வசனம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அத்தனைக்கு என்ன வச்சுக்கிறீங்க? ஞாபகமாக வச்சுக்கிறீங்க. யாராவது சாப்பிட்டு போட்ட பிரதர்ஸுக்கெல்லாம் ஸ்கூல் டைமில் என்ன பண்ணுவோம்? சாக்லேட் பேப்பர், டைரி மில்கெல்லாம் கிழிச்சி எதை புக்கில் வச்சு ஒரு மாதிரி லூஸ் மாதிரி என்ன பண்ணியிருந்தோம். நீங்கள் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. நான் ரொம்ப பேர், எனக்கு ரொம்ப பேருங்க. யாருங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க? ஹலோ, ஞாபகமாக வச்சுக்கோங்க, ஃபோட்டோ வச்சுக்கோங்க, சைன் போட்டு வந்து லவ் லெட்டர், கிரீட்டிங்ஸ் எதுனா ஒரு சண்டை ஆகட்டும். போகிக்கு எப்படி பற்ற வைக்கிறாங்கன்னு அப்படி சேர்த்து இல்லை என்ன பண்ணுறாங்க? நீங்கள் ஒரு பொம்மை வாங்கி குத்திக்குவீங்க, வேண்டாம்னா பொம்மை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவாங்க. உன்னையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க? ஏதோ ஒன்று மறக்க முடியாத சில காரியத்தை செஞ்சால் தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஆனால் அது மறக்க முடியாத காரியமாக இருந்தால் தான் நம்ம மறக்கிறதுக்கே ஆகிறதில்ல. நீங்கள் இன்டர்வியூலலாம் போனீங்கன்னா கேட்குவாங்க, வாட் இஸ் யுவர் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ்? உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தர்ப்பங்கள், மறக்க முடியாத சில காரியங்களை சொல்லுன்னுவாங்க இன்டர்வியூலலாம். ஒருவேளை யாராவது நீங்கள் படிச்சு இன்டர்வியூக்கு போனீங்க, அதெல்லாம் கற்றுக்கங்க, ரொம்ப யூஸ் ஆகும். எவ்வளோ பேர் சொல்ல முடியும், எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள் எதுனா என்னை தேவன் சந்தித்தார். ஆமென், அல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றினார்யா. பிச்சைக்கார வாழ்க்கை இந்த வாழ்க்கை. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், அடிப்பட்டு ரோட்டில் விழுந்த நாய் நானலாம். ஆனால் இந்த நாயை கூட யாரும் பார்க்காத ஒருத்தர் என்னை பார்த்தாரு பாரியா. என் ரத்தத்தை பார்க்கல, என் அசைகத்தை பார்க்கல, என் நிர்வாணத்தை பார்க்கல. இவனை மறுரூபமா ராஜாவாய் மாக்க வேண்டிய மாற்றம் என்னை பார்த்தார். உலகம் பார்த்த பார்வையில இயேசு பார்க்கல. என்னை பார்த்த விதமே என் கர்த்தர் வேற, என்னை நடத்தின விதமே என் கர்த்தர் வேற. அவன் மாற்றத்தான் நன்றி சொல்லுவான். அவன் மாற்றதான் எப்பொழுதுமே எபினேசரேன்வா. அல்லேலூயா. பாடலாமா அந்த மாதிரி? என்ன பாட்டுப்பா? எலும்புகள். ஓகே, ஏன்னா தாவீது தான் சொல்றேன், சின்னது எலும்புகள் உருவாகல. மெதுவா பாடுப்பா, லவ் பண்ணி பாடலாம். உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவா. எங்க அம்மா வயித்துல கருவிலே தரிசனம் உருவான. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே.
வரும்போது வேறு ஆசை எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன். ஒரு வார்த்தையே இல்ல. பூமியா இருப்பாங்க இங்க பேச போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. தாய் உருவாக்கும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாக்கும் முன்னே என் பெயர் சொல் அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டி கலையாமல் காத்து கொண்டி குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீர். பத்திரமா சுமந்தாரியா? அம்மாவை பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர். குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீர். பத்திரமா தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. இனி நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. இனி நீங்க போதும் என் வாழ்க்கை. வேறு ஆசையே. அம்மா உங்களுக்கு தெரியுங்களா, இந்தியாவில் நம்பர் 1 இருக்குது அபார்ஷன்ஸ் எல்லாம். என்ன இருக்குது? அபார்ஷன்ஸ் இஸ் நம்பர் 1 இன் இந்தியா. எங்கள் வீட்டில் கூட 3 பொண்ணுங்க. எங்கள் அம்மா கூட ரொம்ப பேர் சொல்லிக்கிறேன், 4ஆவதா பொண்ணுக்குன்னு பொறுத்துற போகுது. இப்போவே என்ன பண்ணிடுத்த, அழிச்சு போட்டுருத்த நீ வா சொன்னாங்களா சொல்லியா எனக்கு தெரில. ஒருவேளை சொன்னிருந்தாங்கன்னா இப்போ வந்துக்கலாம், பார்த்துக்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்லிட்டோம்மா, பிள்ளைங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத காரியம் பண்ணும்போது உங்கள் மம்மிங்கெல்லாம் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணிடுறாங்க. சில வார்த்தைகளை என்ன பண்ணிடுறாங்க. உன்னை பெற்றந்தோனோ என்ன பண்ணலாம், ஒரு மாடை பெற்றுடலாம், ஆடை பெற்றுடலாம். வைக்க முடியாதுமா, ரொம்ப பெருசு மாடெல்லாம் முட்டிடும் உன்னை வயிற்றுலையே. சில பேர் தமிழில் டைலாக் அடிக்கும், வாலிப வயசில் கல் சாப்பிட்டா கூட என்ன ஆகிடும், கிட்னியில் கல் வந்தாலே தாங்க மாட்டேன், ஜல்லி கல் சாப்பிட்டா எங்கே தாங்க. என்ன சொல்கிறாங்கப்பா, ஒருவேளை பொண்ணு சொல்கிறேன் பார்த்து கேட்குறேன், கல்யாணம் ஆகிட்டு போயிட்டீங்க, உங்கள் அம்மாவுக்கு ஃபோனே பண்ணல ஒரு மாதம், என்ன பேசுவாங்க உன்னை பெற்று சாவச்சிட்டுக்கலாம். உன்னை அங்கே களிப்பால் கொடுத்து, எந்த பாலை கொடுத்து, அந்த பால் நந்தினி பால் கொடுக்குறது பார்த்து இந்த பாலை கொடுத்து உன்னை ஃபெவிக்கோல் போட்டு வாயை மூட வச்சுக்கலாம். நீங்கள் ஆமாங்க சொல்லுவீங்க, கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் ஒரு மனுஷனாகிறீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு இமோஷன் வரும்போது கண்டிப்பாக பேசுவீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மனிதர், நீங்கள் கடவுள் அல்ல. நீங்கள் மனிதனாக்கிற தொட்டு ஒரு லிமிட்டை தாண்டி உங்களால் என்ன ஆகுறதில்ல, தாங்க முடியுதில்ல. யூ பர்ஸ்ட் இட் அவுட். எதெல்லாம் ஒழிஞ்சுன்னுக்குது எல்லாத்தையும் தூக்கி ஆட்டோ போகும்போது ஒடிச்சிடுறீங்க. ஆட்டோ போனெல்லாம் பாருங்களேன், ரொம்ப நூல் சுற்றிக்குவாங்க. யாரெல்லாம் ரொம்ப மனசுலேயே வச்சுங்கிறாங்களோ ஒரு நாள் என்ன ஆவாங்க, கொஞ்சமாக விடிய மாட்டாங்க, 5-6 வருஷத்தை சேர்த்து டப்புன்னு வச்சுடுவாங்க. அதே உங்கள் பிள்ளைங்களை கூட உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பிடிக்காதது அதுக்கு பிடிச்சிருந்த செய்யாமல் நிறுத்திட்டீங்கன்னா அதுக்கு விரோதியாக நீங்கள் தான் ஆயிடுவீங்க. ஆமாம், நல்லேலூயா. கணவன் மனைவி கூட அவ்வளோதான், அவங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்த செஞ்சால் தான் அவங்க கணவனை ஏற்றுக்குவாங்க, மனைவியாக ஏற்றுக்குவாங்க. கொஞ்சம் ஆப்போசிட்டில் செஞ்சால் யாருக்கு என்ன ஆகுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல. பாருங்களேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்குதல்ல தாக்குது. இதெல்லாம் என்ன இருக்குது. ஆனால் இவர் ஏதாவது எதிர்பார்த்தார் அவங்கள்ட்ட, ஏதாவது ஒன்று சொல்லு, நீ வரும்போது சொத்து எத்தனை வா, கல்யாணம் ஆகும்போது என்னென்ன கேட்குறாங்க, கட்டில் வேணுன்றாரு. ஏன்னா அவருக்கு மான மரியாதையே இல்லை, கட்டில் வாங்குறதுக்கே ஆகுறதில்ல அவருக்கு. பைபிள் சொல்லுதுப்பா, கட்டில் கிட்டலாம் கேட்காதீங்க ஆம்பளைங்ஸ், வரதட்சணைலாம் கேட்கவே கூடாது. வரதட்சணை நீ கேட்கவே கூடாது, உன் பொண்டாட்டியை நீ தான் நடத்தணும். பைபிள் சொல்லுது கமிட் டு த லார்ட் என்றார். இஃப் யூ கமிட்டட் டு அ கேர்ள், டோன்ட் ஆஸ்க் அண்ட் காட் வில் லீட் யூ. ஹல்லேலூயா.
ஏன்னா எல்லாமே அழகாகணும், இதுவும் வெள்ளையாகணும், நானும் வெள்ளையாகணும், நான் ஹைட் ஆகணும், இது ஹைட் ஆகணும், கருப்பாகணும், ப்ரௌன் ஆகணும், ஷார்ப்பாகணும், அப்படி ஆகணும், ரெயின்போ மாதிரி ஆகிடணும் எல்லாரும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை பார்த்து தான் நம்மளை என்ன பண்ணுறாங்க மனுஷரெல்லாம். ஆனால் இவர் அப்படி இல்லைப்பா. நீ நினைக்கிற மாதிரி கேல்குலேஷன் அப்படி இல்லை. நீ ஒன்றுமே இல்லாத போதே உங்கள் அம்மா வயிற்றில் என்ன ஊழியம் பண்ண, நீ இந்த மியூசிக்கை வாசித்த குவான் தான் கத்தினிருந்த. ஆனால் அப்போவே உன்னை சூஸ் பண்ணார்னா யோசித்து பாரு. எதிர்பார்ப்பு இல்லாமல் நேசிக்கிறவர் இந்த உலகத்தில் ஒரே ஒரு தகப்பன் யாருன்னா அவர் இயேசு ஒருவர் மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் தாவீது சொல்கிறான், ஏய் நான் மறக்க மாட்டேயா இவரை. நான் ஆடுது கலீஜ வாரின்னு இருக்கும்போது கூட என் கூட இருந்தார்யா. இன்னைக்கு ராஜா வஸ்திரத்தை போட்ட பிறகு எல்லாரும் என்ன பார்க்குறீங்க, ஆனால் அங்கே இருக்கும் போது என் கர்த்தர் என்னை பார்த்தார். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அவன் ராஜாவாக இருக்கும் போது அந்த வார்த்தையை சொன்னானா, thus far you have been brought me Lord. இவ்வளோ தூரம் யார் எடுத்துன்னு வந்தது, என்ன கர்த்தர் எடுத்துன்னு வந்தார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கேட்டது உங்கள் கையில் வந்துட்டுக்கலாம். தாவீதுக்கு யார் திரும்ப சாவடிக்கிற பிளான்ல இருந்தாங்க? சவுலுன்ற ஒரு மனுஷன். அவன் என்னைக்கெல்லாம் நல்லா ஆகணும்னு நினைக்கிறானோ அன்னைக்கெல்லாம் அவனுக்கு என்ன விரோதமாக நினச்சிடுவான். நீங்கள் கூட நல்லா ஆகணுன்ட்டு ரொம்ப பேருக்கு மனசில் ரொம்ப கம்மியாக ஆசைத்தா தெரியுமா? நீ முன்னாடி நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு பின்னாடி எப்படி தரமா பேசுவாங்க. அந்த மாதிரி உலகமா இதெல்லாம், இந்த மாதிரி சொசைட்டி. ஆனால் இந்த மாதிரி சொசைட்டியில் கூட ஆண்டவர் எப்படி நம்மளை வச்சுருக்கிறார்ல. நீ எவ்வளோ தான் விழுணும்னு ஒரு பார்வை இருந்தால் கூட அவங்க மத்தியிலே நான் உயர்த்துவேன்ற ஒரு பார்வை நம்ம மேலே இருக்குது. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, யாரு முன்னாடி பந்தி ஆயத்தம் பண்ணுறாரா? சத்ருக்கு முன்பாக பந்தி. பந்தினா ஒரே சாப்பாடு, அண்ணா சாம்பார் மாற்ற இல்லை, பந்தி. அப்படின்னா உன்னையும் குடும்பத்தையும் பிள்ளையும் வேலையும் பிஸ்னஸையும் சுகத்தையும் உன் வம்சத்தில் யாரெல்லாம் கனெக்டாக இருக்கிறாங்க ஒரு பந்தியாய் உயர்த்தி அவங்க முன்னாடியே காட்டுவார். இதுதான் நான் என் கர்த்தர் காண்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. உங்களை மாற்ற உயர்த்ததில்லை, உன் மூலியமா எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சிருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஒரு அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க, 31ஆம் தேதி வாங்க, ஒரு 10 பேரை கூப்பிட்டுட்டு வாங்க, ஏசு உயிரோடு இருக்கிறத காட்டலாம், முக்கியமாக இந்த சபையில் இருக்கிறாருன்னு காட்டலாம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு 100% தெரியும், நம்ம அப்பா இந்த லிங்காஸ்புருக்கு வந்தார்னா ஃபஸ்ட்டு நம்ம சர்ச்சுக்கு தான் வருவார். ஆமென், அல்லேலூயா. ஆமாடா, உண்மை உத்தமமாக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். பணத்தின் பின்னாடி அல்ல, பேரு புகழ் அல்ல, ஜனத்தின் பின்னாடி அல்ல, என் பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு சபை. ஆமென், அல்லேலூயா. தாவீதான் சொல்றான், யாரா மாறிட்ட பிறகு அந்த வார்த்தை சொல்றான் தெரியுமா? ராஜாவா மாறிட்ட பிறகு. நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி வேலை இல்லாத இருந்துக்கலாம், ஆனா உனக்கு வேலை கச்சிட்ட பிறகு நீ என்னவா இருக்கணுமா? நன்றி உள்ள ஒரு பிள்ளையாரு. நன்றி உள்ள ஒரு பிள்ளையாருப்பா. கோடி ரூபாய் வரட்டும் வச்சுக்கோ, ஆனா உனக்கு கோடி காப்பாத்தாது. ஒரு அளவுக்கு உன்னை காப்பாற்ற டேடி தான் உன்னை காப்பாற்றுவார். ஸோ உங்கள் லைஃபுக்கு கேரண்டியே யாருப்பா? எவினேஷ், அந்த கர்த்தர். அப்போ அவருக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? நன்றி உள்ள ஒரு பிள்ளையா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். டியூட்ரானமி உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உபாகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். இங்கிலீஷில் எடுத்தா இங்கிலீஷில் சத்தமாக வாசிப்பா, தமிழில் எடுத்தா மைக்கில் சத்தமாக வாசிங்க சிஸ்டர். எஸ், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே என் தேவன் எனக்கு உதவி செய்தபடியா. எவ்வளோ பேர் சொல்ல முடியும், நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இயேசு ஒருவர் மாற்றம் தாண்டு. டோலோ 650 இல்லை, கொரோனா வேக்சின் இல்லை. ரொம்ப பேர் நினைக்கிறீங்க வேக்சின் போட்ட பிறகு தான் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. சொல்லிட்டா உண்மை, பயந்துடாதீங்க. வேக்சின் போட்டுங்க தான் ஜல்தி டிக்கெட்டே வாங்கிட்டாங்க. இப்போ பயடாதீங்க. இப்போ எல்லாருக்கும் பயம் வந்துட்டு இப்போ என்ன பண்ணு, ஸ்தோத்திரப்பா ஷபா ரபா கபா, வேக்சினை தூக்குங்கப்பா, அந்த ஆவி எனக்கு கூட போகக்கூடாதுப்பா. பவுல் சொல்கிறா, பாம்பு கட்சி கூட பவுலுக்கு என்ன ஆகலையா? விஷயம் உன்னை கடிக்கணும், உன்னை சாவணும் நினச்சிக்க முன்னாடியெல்லாம் ஆண்டவர் உன்னை வைக்கப்படுற அளவுக்கு அவ்வளோ விட மாட்டார். உன்னை அவங்க முன்னாடியே விஷயத்தை உள்ளே வச்சு உன்னையும் வாழ வச்சு காட்டிடுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர்ன்ட்டு. நீங்கள் என்ன சொல்கிறாங்க? நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே தேவன் செய்த உதவினால தான்.
கரெக்டாக பிரதர்ஸ்? யாரெல்லாம் இதை நம்புறீங்க? நான் நம்புகிறேன். I believe that today my life is completely because of God's help. Amen. Hallelujah. ஓகே, கை அப்படியே கீழே போட்டுக்கலாம். ஏன் இது உங்களை நான் கேட்குறேன்னா, இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு நம்மளை சாவடிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பிசாசு பலம் போட்டுக்கிறான். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் சாவு வருது சும்மா சொல்லலாமா? ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் சாவு வருது பிரதர்? நோவில். அந்த நோவு எப்படி வருது பிரதர்? நோவு எப்படிப்பா வருது? கேன்சர். அதான் அந்த நோவு எப்படி வருது? பாவத்தில் வருது. சரி, நான் கேட்குறேன், உங்களை பார்த்து கேட்குறேன், பாவம் பண்ணுறவங்களுக்கு தான் வியாதி வருதா இல்லை? சொல்லுங்கப்பா. எல்லாருக்கும் வருது. புகை ஊதாத ஆயாக்கு கேன்சர். நீங்கள் நினைக்காதீங்க சிகரெட் அடிக்கிறவங்களுக்கு தான் கேன்சர்ன்ட்டு. ஹலோ, கறி அடிக்கிறவங்களுக்கும் கேன்சர் வருதுமா. சூப்பு குடிச்சார் ஒரு பிரதர். என்ன குடிச்சாரு? சூப் குடிச்சா என்ன வருமா? சூப் வருவா? நீ சூப்பர் வா. கவனமா கேளுங்க. சூப்பு குடிச்சா பிரேமமா சொல்லுமா சூப் வருமா? ஓகேம்மா, சூப் வரட்டும். கவனமா கேளுங்க. சூப்பு குடிக்கும் போது எலும்பு இல்லையா, அந்த கறியோட எலும்பு இருந்து அந்த எலும்பு பீஸ் உடைஞ்சி ஒருத்தர் சூப் குடிச்சிக்கிறாங்க. அந்த சூப்பு உள்ளே போனதுமே அந்த எலும்பு போய் சோக் ஆகிட்டுக்குது. சோக் ஆன பிறகு இவர் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த எலும்பு வெளியே வரணுன்ட்டு இப்போ முள்ளெல்லாம் குத்திக்கிச்சிட்டா நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பாடு சாப்பிட்றீங்க, வெரி குட். அப்புறமா மீன் முள்ளெல்லாம் குத்திச்சுன்னா என்னவா பண்ணுறீங்க? வாழைப்பழம் சாப்பிட்றீங்க, வெரி குட். இவர் என்ன பண்ணிக்கிறாரு, ரைஸ் ரவுண்டாக பண்ணி முள் வெளியே முள்ளு எலும்பு வெளியே வருது. எலும்பு மெல்ட் ஆகாது. எலும்பு என்ன ஆகாது? ஃபிஷ்ஷுக்கு முள் வந்தால் கூட வாய்ப்பு இருக்குது மெல்ட் ஆகுது. ஆனால் எலும்பு மெல்ட் ஆகாது. ஏன்னா நீங்கள் செத்துட்டே பேர் கடைசி என்ன இருக்குது? எலும்பு மெல்ட்டே இல்லை. உஷார் எலும்பு அடிக்கும் போது அவர் உள்ளே போய் சாப்பாடு இறக்கிக்கிறார். உள்ளே அந்த சாப்பாடு போட்டு ப்ரெஷர்னால அந்த எலும்பு கரெக்டாக ஃபுட் பைப் அப்படியே அர்த்தம் வந்துட்டுக்குது. வீட்டுக்கு போயிட்ட பிறகு ஒரு மாதிரி வயிறு ஒரு மாதிரி பாரமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு படுத்தார். அவ்வளோதான். என்ன ஆயிடுச்சு தெரியுமா? போயிட்டார். சூப் நம்புறியோ? சூப் குடிச்சா கோல்டு போயிடும்னு. கோல்டு போகாது, பாடியே போயிடும். அப்போனா நம்ம சாப்பிட்ற சோறில் கூட பிசாசு என்ன பண்ணுறான்? வலை தேடுறான் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு. எவ்வளோ பேர் சொல்ல முடியும் சொந்தக்காரன் இருந்தால் நம்ம நல்லா வாழலான்ட்டு? எப்பா தெளிவாயிட்டுக்கிறீங்க. உங்களுக்கே நீங்கள் கை தட்டிக்கங்க. ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா, தேவனை தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைங்களும் சொந்தத்துக்கு கூட வாழல, கர்த்தர் கூட வாழ்ந்தார்கள். சொந்தம் நீங்கள் பண்ணும் போது தான் அப்ரிஷியேட் பண்ணும். மீன் அனுப்புனா சந்தோஷப்படும், கறி அனுப்புனா சந்தோஷப்படும். பழைய கொழும்பு அனுப்பிச்சின்னா முடிஞ்சிச்சு கதை. ஆகுது இல்லையாம்மா? ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா படுவீங்க, அப்போ தெரிஞ்சுக்குவீங்க. யாரை? கடவுளை மாற்றம் இல்லை, பாஸ்டரையும் தெரிஞ்சுக்குவீங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கடவுளில் ஆண்டவர் கூட என்ன சொன்ன, ஆதாமிய வாழ்க்கை ஃபோர்ஸ் பண்ணல, சாய்ஸ் தான் கொடுத்தார். இது நல்ல மரம், இது கெட்ட மரம், உங்களோட சாய்ஸ் தான். சூஸ் த கரெக்ட். ಕಾಣಲ್ಲ ಏನಮ್ಮ? ಸರಿಯಾನ ಪದಗಳನ್ನು ಆರಿಸಿ ಉತ್ತರಿಸಿ ಎಲ್ಲ ಬರೀರಿ ಬರೀರಿ. அதே தர ನಿಮಗೆ ஆரிசி பரீரி. உங்களுக்கு கூட நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். சாய்ஸ் உண்டு. என்னால் வார்த்தை தான் கொடுக்க முடியும், அதை விடுதலை பெறுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த இடத்துல சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே தேவன் எனக்கு உதவி செய்தார். எவ்வளோ வருஷம், எவ்வளோ பேர் சொல்ல முடியும் மரணம் கிட்ட நான் போயிட்டு திரும்பி என்னை கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு? எவ்வளோ பேர் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற மாற்றம் வலது கருத்தை உயர்த்தலாமா? எஸ். மரணம் என் வீட்டை மாற்ற தட்டல, என் வாழ்க்கை கிட்டே வந்துச்சு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இதுலேருந்து என்னை ஏசு காப்பாற்றினார். நல்லா கையை தட்டி சொல்லலாமா? வெரி குட். மரணம் வியாதியில் வரும் பிரதர், கஷ்டத்தில் வரும், உனக்கு குடும்பத்துலேருந்து வரும், தனிமையில் வரும், ரிலேஷன்ஷிப்பில் வரும், பணத்தில் வரும். நான் நியூஸை பார்த்த ஒரு குழந்தை பிறந்த, உன் குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் ஏதோ இருக்குதுன்ட்டு பாவம் துபாயிலேருந்து வந்து எல்லா காசும் ஸ்பெண்ட் பண்ணி உன் குழந்தை
காப்பாற்ற முடியல. வெறும் 5 லட்சம் ரூபாய் அவங்க அண்ணன் தம்பிகிட்ட வாங்கிக்கிறாராம். அவங்க அண்ணன் வந்து வீட்டுக்கிட்ட அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாராம், காசை கொடு எனக்கு அப்படின்ட்டு. இவர் நல்லா வாழ்ந்த ஒரு மனுஷனா, அவருக்கு அந்த அவமானம் தாங்க முடியாமல் என்ன பண்ணிக்கிறாரா, குழந்தையும் சாவடிச்சுட்டுக்கிறாரு, இவங்க 2 பேரும் செத்துட்டுக்கிறாங்க. எப்படி பிரதர்? துபாய் காப்பாத்துதா, லண்டன் காப்பாத்துதா, அபுதாபி எதுவுமே உங்களை காப்பாத்துதுமா? உங்க மாத்திரை கூட உங்களை காப்பாத்துது தெரியுமா? உன்னை கர்த்தர் தான் காப்பாத்துங்கிறாரு. நீங்க போடுற மாத்திரை ஒரு பார்ட் ஆஃப் பாடியில தான் ஒன்று ஒர்க் பண்ணுது, மிச்ச பார்ட்டை டேமேஜ் பண்ணுது தெரியுமா? நீங்க தலைநோக்கு எடுக்கிற அப்பப்போ மாத்திரை எடுக்கிறீங்க பாரு, தலைநோன்ட்டு, அது தலைக்கு நல்லா ஒர்க் ஆகும், ஆனால் அவன் கிட்னியை டேமேஜ் பண்ணும் அது. இன்னைக்கு ஒரு டாக்டர் நினைச்சாருன்னா ஒரு மனுஷனை ஒரே நாளில் குணமாக்க முடியும். ஆனால் ஏன் குணமாக்குறதுன்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு கஸ்டமர் என்றைக்குமே என்ன பண்ண விட, கடையை விட்டு போக மாட்டாங்க, போகவும் விடக்கூடாது. நீ போயிட்டீங்கன்னா வாங்கின இஎம்ஐல மிஷின்ஸ் எல்லாம் யார் காசு கட்டுவா? ஆமே, நல்லேலூயா. அப்படி டாக்டர் அவனை இவருக்கு நடத்தினாரு. டாக்டருங்க கூட மூலியமாக உன் உயிரை பிசாசு தேட வந்தான், ஆனால் அவங்கள்ட்ட வந்து கர்த்தர் உன்னை காப்பாற்றினா. ஆமே, நல்லேலூயா. சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது, அந்த லிவர் இருக்குது, இதுக்குது அதுக்கு, ஆனால் உயிரிழக்கிறியா 24க்கு? ஒன்றுமே இல்லை. ஒரு அம்மாவுக்கு 4 நாளைக்கு முன்னாடி செத்து போய் கிடக்குது. ஒன்றுமே நோவே இல்லையா, அப்பா மெலிசாகுது, நல்லா ஃபிளிட் ஆகுறாங்க அந்த அம்மா. பாவம் ஃபேமிலியில் ப்ராப்ளமாக தொங்கிட்டுக்குதான். எப்படி? அப்போ யோசித்து பாருங்க, நான் உயிரோடு இருக்குது யார் தயவுனால? கர்த்தருடைய தயவுனால. அந்த ஏசப்பா கிருபை மாற்றத்தை என்ன உயிரோடு வச்சு. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு thousands of calories வேணும் அவனுக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்தால் உனக்கு விஷமா தெரியுங்களா? 1000 calories தான் ஒரு மனுஷன் பாடியில் இருக்கணுமா. அதுக்கு மேலே இருந்தால் உனக்கு பாய்சனாக மாறுது, உன்னையே சாவடிக்குது. எப்படிப்பா? கறி நல்லாகிற கறி நம்மளை சாவடிக்குது. இருதய நோவில் இருக்கிறவங்களாம் எப்படி தெரியுமா? ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும். அவ்வளோ தண்ணி, 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அது கூட அந்த தண்ணியிலே ஜூஸ் கிஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா குடிச்சாங்கனால ப்ராப்ளம். அப்போ யோசித்து பாருங்க, யார் உன்னை நடத்திங்கிறது? உன் இருதயத்துக்கிற நரம்பெல்லாம் யார் கர்த்தர் உதவி செய்து கரெக்டாக பிளட் சப்ளை பண்ணிங்கிறது? கர்த்தரா. உன்னை வீட்டில் இன்னைக்கு வணக்கார வச்சு இன்னைக்கு காலையில் எழுப்பி உன்னை சபை கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. பணம் டாக்டருக்கு ஃபீஸை கட்டும், ஆனால் உன் உயிரை காப்பாற்றாது. உன் உயிரை காப்பாற்றுறது கர்த்தர் ஒருவர் மாற்றதான். யாரெல்லாம் விசுவாசிக்கிற கர்த்தர் என்னை காப்பாற்றுறேன்? நீங்கள் மாட்ட கரங்களை சாட்டி மறுபடியுமா சொல்லமா? எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாக. இந்த பக்கம் சத்தமே கேட்க மாட்டேங்குது. உங்களுக்கு எதுவுமே ஆண்டவர் பண்ணலையாமா? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல, இனி நீங்க போது வேறு ஆசை சொல்ல வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக பைபிள் சொல்லுது, நம்பர்ஸ் சாப்டர் 14 verses 4. கடைசியாக முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். நம்பர்ஸ் சாப்டர் 14 verses 19.
படியே உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியே இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்தில் பண்ண தப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரா சொல்லுங்க? மன்னிச்சாரா. இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மனுஷர் தொட்டு தான் அவனுக்கு சர்ச்சுக்கு வர வச்சுக்கிறாரு. மன்னிக்காதவங்களெல்லாம் ஆண்டவர் வர வைக்கிறதுல சான்ஸ் கொடுக்குவார். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது. கம்யூனியன் எடுக்கும்போது நீங்கள் எடுக்கும்போது இன்னொரு வசனம் சொல்லுது, அநேக பேர் என்ன ஆயிட்டாங்களா? மறிச்சும் போயிட்டாங்களா, வியாதியிலும் இருக்கிறாங்களா. அப்போனா இது கொடுக்குற மரியாதை வேறு எதுக்குமே ஆண்டவர் தருதில்லை. இதை பார்ட்டேக் பண்ணும்போது we become one with Christ. ஆண்டவர் எகிப்து ஜனங்களை மன்னிச்ச தொட்டு தான் 40 வருஷமா கர்த்தர் நடத்தினார். இன்னைக்கு உங்களையும் மன்னிச்ச தொட்டு தான் இந்த 24 வரைக்கும் உன கர்த்தர் நடத்தினார். யாரெல்லாம் நம்மளை மன்னிக்க மாட்டாங்க? அம்மாவா இருந்தால் மன்னிக்குவாங்களா? உண்மையை பேசலாம், ட்ரூ டைலாக்ஸ். மகனாக இருந்தா எவ்வளோ அளவுக்கு மன்னிக்குவாங்க? சண்டையிலே சொல்லுவாங்க ஒரு அளவுக்கு தான் உனக்கு மரியாதைன்னுவாங்க. ஏன்னா அவங்க அளவுக்கு தான் நம்மளை என்ன பண்ண முடியும்? மன்னிக்க முடியும். அவங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோ தான். பையனும் சரி, பிள்ளையும் சரி, அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் சரி, ஒரு அளவுக்கு தான். அளவுனா இப்படி வச்சுக்கலாமா? இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் தப்பு பண்ணுற வரைக்கும் மன்னிச்சிட்டாங்க, இங்கே வந்து மன்னிச்சிட்டாங்க, இங்கே வரைக்கும் ஹேண்ட் வாஷ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? எந்த கதையா போ அப்படின்னு விட்டுறாங்க. ஆனால் இவருக்கு பியூட்டினஸ் பாருங்க, உன் பாவத்தை பார்க்க மாட்டேங்கிறாரு. நீ கலீஜா வந்தான்னு பார்க்க மாட்டேங்கிறாரு, நீ வந்தியான்னு தான் பார்த்துங்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. நீ எங்கே இருக்கிறேன்னு பார்க்க மாட்டேங்கிற, நீ எங்கே இருந்தாலும் நான் வர்றேன்னு கர்த்தர் காத்துன்னு இருக்கிறார். It is 24 you are alive is because God forgived you. You don't know God's judgment. ஆண்டுடைய நியாய தீர்ப்பு மேலே வந்துச்சுன்னா குடும்பமே நான் சாய்க்கிறத பார்த்துக்கிறேன் நான். ஏன்னா கரண்ட்டில் கையை விட்டு எஸ்கேப் ஆனவங்களை பார்த்துக்கிறேன். பைபிள் சொல்லுது, it is very danger to be in the hand of God. Very danger. But today we are alive is completely because of His mercy. Because He forgived me. Amen. Hallelujah. நம்மளை மன்னிச்சு இன்னைக்கு சேரில் உட்கார வச்சு 2024 முடிச்சு கொடுத்துக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மன்னிக்குவாங்க ஜனங்க, மன்னிச்சிட்ட பேருக்கு. சில பேர் சொல்லலாம், I forgive you but I have never forgotten what you did in my life. மன்னிச்சிட்டாங்களே ஆனால் மறக்க முடியல. அப்படி இருக்கும் மனுஷனாக இருந்தால். உங்களுக்கு இல்லை, எனக்கும் இருக்கும். ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. எங்கே என் உயிர் போயிடும்போது எனக்கு பயம் வந்துடுச்சு. நானே போயிடும் போது கூட ஆண்டவர் என்ன தான் சொல்கிறார், மக போயிடாத, நாக்கிறவங்க கூட. நான் ஆண்டவர்கிட்ட எப்போவுமே அதை தான் கேட்க ஆண்டவர், நான் பெரிய சேலஞ்செல்லாம் பண்ணோன்றதெல்லாம் இல்லை, நான் நல்லா ஊழியம் பண்ணிட்டு என் ஓட்டத்தர முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. ஏன்னா எல்லாத்துக்காகவும் பண்ணிவிட்டு என் லைஃப்பில் நான் பார்த்துட்டேன். எனக்காக பண்ணேன், பார்த்தேன். என் ஃப்ரெண்டுங்களுக்காக பண்ணேன், பார்த்தேன். அவங்க யாருன்னு எனக்கு காட்டினாங்க, நான் யாருன்னு அவங்களுக்கும் காட்டினாரு. நெக்ஸ்ட்டு ஃபேமிலிக்கு பார்த்தேன், எல்லாருக்கும் பண்ணிட்டேன். நான் சாட்டிஸ்ஃபை ஆகல அதெல்லாம். ஆனால் இதில் ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது என் மன திருப்தி ஆகுது. ஏன்னா என்னை காப்பாற்றின கர்த்தர் அவர் தான். ஆமென். அல்லேலூயா. என்னை ஏன் காப்பாத்தாருன்னா அவர் மன்னிக்கிறதுல வல்லவராக இருந்தார்யா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் பண்ண தப்பு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லி பாருங்க. என்னைக்காவது ஜீசஸ்ட்ட சீக்கிரட்டாக பேசுகிற பார்த்தியா, அந்த சீக்கிரட் தப்பை போயிட்டு என்னைக்காவது உங்கள் மம்மி டேடிகிட்ட சொல்லு. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ ஏன் வயிற்றுலையா பிறந்தேன்னு கேட்குவாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியே இல்லையே, நீயா இப்படி பண்ணேன்னு சொல்லுவாங்க. சில பேர் லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்குவாங்க, நம்ம சர்ச்சில் பண்ணின்னு வந்துக்கிறாங்க. அவங்க அம்மாங்கெல்லாம் வீட்டில் கூட சேர்க்கறது இல்லை தெரியுமா? ஏன்னா நீ அந்த பையனை பார்த்தல, நீ என்ன பண்ணு, வீட்டுல கூட வரக்கூடாதுன்னுவாங்க. கொஞ்சம் 4-5 வருஷம் ஆயிட்ட பிறகு தான் கொழும்புங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தூரத்துல இருந்து எத்தனை பேர் கறி. இதெல்லாம் உங்களுக்கு சொல்றது தெரியுமாம்மா? உலகம் ரொம்ப மாயமானதுமா. மயங்கி போய் ஏமாந்திடாதீங்க. உன்னை நடத்துறதுக்கு கர்த்தர் மாற்றம் தெரிஞ்சுக்கோ. ஆமென். அல்லேலூயா. அந்த கர்த்தருக்கு இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல வந்துக்கிறோம்? நன்றி பலியை ஏறெடுக்க வந்துருக்கோம். Today is the day that we give thanks to the Lord and say, Lord, today 2024, this last Sunday,
I'm alive is completely because of your mercy, because of your grace, because of your love, and because of your great forgiveness on me, Lord Jesus. ஏன்னா ஒரு மனுஷன் மன்னிச்சா தான் மாற்றம் ஏற்றுக்கொள்ள முடியும். கரெக்டாக இல்லைங்களாமா? உங்களை யாராவது மன்னிச்சா தான் உங்கள் கேரக்டரே மாறும். ஒருத்தர் மன்னிக்கலைன்னா வெறுப்பாகவே பேசுவாங்க, ஒரு மாதிரி கோபமாகவே பேசுவாங்க. ஏன் அப்படி பேசுறாங்க தெரியுமா? அவங்க இன்னும் ஒன்று என்ன பண்ணல, அவங்களாம் மன்னிக்கல, ஆனால் பேசுவாங்க. ஆனால் உன்னை என்ன பண்ணல இன்னும். ஆனால் ஆண்டவர் விட்டு பேசியும் இருக்கிறார், உன்னை கொண்டும் வந்திருக்கிறார், இன்னும் சபையிலே வச்சிருக்கிறார், இன்னும் உன்னை உயிரோடு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் அதுக்கு தான் ஆண்டவர் எப்பவுமே பார்த்து கேட்கும், அப்பா கரப்பட்ட கையா ராஜா, கரப்பட்ட கை, எவ்வளோ பாவத்தை பண்ண கை இது, ஆனால் இந்த கையை வந்து பிடிச்ச பார்த்தாப்பா. சம்டைம்ஸ் அதுதான் நம்ம சர்ச்சில் கூட யாராவது தப்பு பண்ணால் கூட நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு தெரியும் இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிங்கிறாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னை சந்திச்ச ஆண்டவர் அவங்களையும் சந்திக்குவாருன்ற ஒரு வாய்ப்பு. ஆனால் அது ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்தாங்கன்னா நான் சொல்லக்கூடாது, வாயில ரொம்ப பேர் போயிட்டாங்க, கடலில் அடிச்சுட்டு போயிட்டாங்க, பிசாசு வாயில மாட்டி சிக்கிங்கிறாங்க. இன்னைக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டுக்கிறாங்க. ஆனால் நம்மளெல்லாம் எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாருப்பா. நிஜமா பிரதர், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? ஏன் ஏசுனால தான். ஏன்னா ரொம்ப பேருக்கு என்ன தெரியுமா ஆசை, வேலை கிடைச்சா என் லைஃப்ல ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டோம். வேலைக்கு போறவங்களை கேட்கிறேன், ப்ராப்ளம் சால்வ் ஆகிதா? சால்வ் ஆகிதாப்பா வேலைக்கு போயிட்டு? இல்ல ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிதா உனக்கு? சில அம்மாங்க சொல்லுவாங்க, இந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டா அந்த மாடு என்ன பண்ணுவாங்க, நான் கட்டுன்னுவாங்கப்பா. காலுக்கு ஒரு கட்டு போட்டா தான் இந்த பையன் என்ன பண்ணுவான், அடுங்குவான். அது இங்க வர பிரதர், நீ கட்டு இல்லை கட்டு, நீ அடுகுனியா இப்ப மென்டல் ஆயிட்டுக்கிறியா? கட்டெல்லாம் உன்னை விடுதலை ஆக்காது. ஏன்னா நீயே ஹோட்டல் போய் ஒரு குஷ்கா ஒரு கபாப் சாப்பிட்டு, எந்த ஹோட்டலாம் நீ உக்காலாம் எவ்வளோ நேரத்துக்குனா வீட்டுக்கு போகலாம். இப்போ எல்லாம் போச்சு இல்லையா? அவதான் 5 மணி ஆனால் என்ன பண்ணுங்க ஒய்ஃப்க்கு வண்டி ஸ்டார்ட், விஜய் ஷார்ப் 5 மணி வேலை பண்ணிட்டே ஒரு 5 அடித்தந்த பெல் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு எப்படி போகணும்? ஏன்னா என் மனைவியை நான் பிக்கப் பண்ண வேண்டும். ஆனால் ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தில்ல, நீ உந்த லைஃபே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நீ கூட அவ்வளோதாம்மா, நீ எப்படியோ நல்லா என்ன பண்ண பறவையா இருந்த, நீ உனக்கு ரக்காலாம் இருந்துச்சு. சிவாஜி நகர் போவேன், கமர்ஷியல் போவேன், பிரிகேடுக்கு போயிட்டு வருவேன், ஃபேஸ்புக்கில் என்னென்னா பார்த்துனுக்குவேன். இப்போ எல்லா ரக்கையும் கட் ஆகிட்டு 4 சவுத்து 2 விம் சோப்பு ஒரு தட்டு, கழுவு 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 கழுவு, என்ன பிகாம் பச்சாலும் கழுவு கழுவு கழுவு, என்ன டிகிரி பச்சாலும் கழுவு கழுவு கழுவு. ஹலோ, புரிஞ்சிச்சா? ரொம்ப பேர் கல்யாணம் கட்டிக்கணும்னு ஜல்தி ஆசைப்படுறேன். என்னத்துக்காக? ஹலோ, தியானமாயிரு, நல்லா என்ன பண்ணு, வாழு, கல்யாண வயசு வரும்போது என்ன பண்ண கட்டிக்கோ. ஆண்டானே சொல்லப்பா, கட்டி எப்படி பிடிச்சிக்கோ, விடவே விடாது, ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட வச்சுக்கோ, நீ யாரும் பிரிக்க மாட்டான். என்ன சொல்றாங்க? கல்யாணம் ஆகும்போது எல்லா நாளும் சொல்றோம், ஒரே ஒரு பார்வைப்பா, ஒரே ஒரு அன்னைக்கு காஃபி டீ கடையில் உட்காந்துக்கிற சொல்லி ஒரு பையன் பாட்டு போட்டுக்கிறான், ஒரு பொய்யாவது உன் காதல், அந்த பைத்தியக்காரன் தெரியல அது பொய் தாடா. உண்மையான காதல் எது தெரியுமையா? எதிரே பார்க்காத அந்த காதல் அது. உங்க புருஷனுக்கு செய்யற சாப்பாடு நீங்க செய்யாம விட்டு பாருங்களேன், ஒரு ஒரிஜினல் யாரும் காட்டிடுறாரு. வேலை முடிச்சுட்டு வந்துக்கிறேன், வீட்டில் ஒரு சோறு இல்லை. எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி பேசிட்டார் லவ் பண்ணும் போது, நீ எது பண்ணி போட்டாலும் நான் சாப்பிடுவேன். எப்படி பிரதர்? பிரதர்கள்லாம் செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போ யாரா கத்தி இந்த பக்கம் வந்துட்டுக்குது. ஏன்னா நீ வேலையில் டென்ஷனில் வருவீங்க, நீங்கள் தப்பு சொல்ல, அவ்வளோதான் மனுஷருன்ற மனிதன், அவ்வளோதான் கெப்பாசிட்டி. இவ்வளோ அளவுக்கு தான் லவ் பண்ண முடியாது, ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ண முடியாது. ஸ்ட்ரெச் பண்ண அவங்களே செத்தே போடுவாங்க. ஆமாம், நிலையிலோயா? உங்களுக்கு கல்யாணம் வரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிக்குவாங்க? உங்க அம்மாவை நானு, எங்க அம்மா உன்னை நானு வைக்கிறாங்களா?
மூச்சே இல்லாத இருக்குது இந்த பக்கம். யாருக்கு என்ன பண்ண முடியாதுப்பா, செய்ய முடியாது தேவன் செய்யற மாதிரி யாரும் செய்ய முடியாது. செத்துட்டா பாக்ஸ் முன்னாடி அழுவ முடியும், பாக்ஸ் கூட வந்து படுக்க முடியாது. கரெக்டாமா? எவ்வளோ சொந்தக்காரர் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, சாவுல என்ன கேட்குவாங்க, எப்போ இந்த பீஸ் வேஸ்ட் பீஸை எடுக்குவேன் தான் கேட்குவாங்க, தவிர வைக்குவேன் யாரும் இனி வரைக்கும். கோழி கடையில் கூட ஷான் கோழி செத்துச்சுன்னா காசு கொடுத்து வாங்குறாங்க, ஆடு செத்துச்சுன்னா கூட வாங்குறாங்க. ஆனா மனுஷன் செத்து இன்னி வரைக்கும் ஒருத்தன் வாங்குறதுல, எடுப்பா டைம் ஆயிடுச்சு எடுப்பா. காரியம்லாம் எப்போ பண்ணுவாங்க, 40 days. அப்போல்லாம் எவ்வளோ வருஷம் பண்ணுவாங்கப்பா, 40 days, 40 நாள். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, ஒரே நாள்ல போடு பாய். என் வீட்டு பக்கத்து ஒரு அங்கிள் செத்தாரு, அவரு முந்தானே செத்துக்கிறாரு, ஹாஸ்பிட்டலே செத்துட்டுக்கிறாரு. அன்னைக்கே கால்குலேஷனா என்னைக்கு செத்தாரோ அன்னைக்கே. ஏன்னா கிறிஸ்மஸ் வருது 25th, இவர் என்னைக்கு செத்துக்கிறாரு தெரியுமா, 21st செத்துக்கிறாரு. அத்தான் உட்காந்து யோசனை இருந்தேன். அப்போ அவங்க பையனோட ஸ்டேட்டஸை பார்த்தேன், என்ன சக்கத்தா ரெடி ஆயிட்டு தான் தெரியுமா. 21ஆம் தேதி அப்பா செத்துக்கிறாரு, 23ஆம் தேதி என்ன பண்ணிட்டாங்க. நான் கேட்ட ஒரு பெரியவங்கள்ட்ட, ஏன் இதெல்லாம் பண்றாங்க எனக்கு என்ன புரியல. இல்லப்பா இது பண்ணா என்ன ஆகுதா, வீட்டுக்கெல்லாம் என்ன பண்றாங்களா, பெயிண்ட் எல்லாம் அடிக்குவாங்க. ஏன் பெயிண்ட் அடிக்குவாங்க, பழைய பெயிண்ட்ல கை அச்சு இருக்குமா, அந்த அச்சியெல்லாம் மறியணுமா. பழைய துணியெல்லாம் ஒரு யூஸ் பண்ண பெட்டெல்லாம், பிரதர் நீங்க யூஸ் பண்ண பெட் பெட்ஷீட் என்ன ஆகும் தெரியுமா, தொட்ட கூட மாட்டாங்க, டச்லே ஆவி ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. அல்லேலூயா. பரவாயில்ல அவனை விட்டுருங்க, கவனமா கேளுங்க. என்ன பண்ணுவாங்க, இதுதான் பண்ணுவாங்க. 43 நாள்ல அப்படி ஆயிட்ட பிறகு மறைச்சிடுவாங்க பிரதர். 3ஆவது நாள் என்ன பண்ணுவாங்க, காரியத்துல நல்ல காரியம் பண்ணி என்ன பண்ணுவாங்க. யார் ரொம்ப பாக்ஸ் கிட்ட அழுந்தாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கறி பீஸ் போடுமா, யார் பேரை சொல்லிட்டு கறி அடிச்சு எடுக்கிறாங்க. ஐயோ இன்னும் கூட தெரியல பாரு மனுஷனுக்கு. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, கல்யாணத்துக்கு போவாத சாவுக்கு போன்றாரு. சந்தோஷமான வீட்டுக்கு போனீங்கன்னா உனக்குள்ள ரொம்ப பெருமை வரும், சாவு வீட்டுக்கு போ, இதுதான் உன் வாழ்க்கைன்னு காட்டுவாங்க. ஆமென் அல்லேலூயா. நம்ம சபையில கூட உங்களை பார்த்து சொல்றேன், யாருக்கும் சந்தோஷமான டைம்ல ஹெல்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க. கஷ்டத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க பாரு, அப்ப ஹெல்ப் பண்ண, அப்பதான் அவங்க சாகுற வரைக்கும் மறக்க மாட்டாங்க. கல்யாணத்துல எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கலாம், ஆனா ஒருத்தரும் கை தூக்காதமோ தூக்குறாங்க பாரு, தட்ஸ் தி பெஸ்ட் கிஃப்ட். ஆமென் அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றேன், அப்ப யார் ஒண்ணு நடத்துது, இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் யாருனால, கர்த்தர்னால. ஆமென் அல்லேலூயா. இந்த உணர்ந்துக்கிறவங்க மாற்றம். கைகளை உயர்த்தி சொல்லலாமா, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நன்றி ராஜா. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான்பா. Because you have helped us and forgiven us and loved us. Today we are alive, Lord Jesus. என் பணத்திலும் என் பலத்திலும் என் பராக்கிரமத்திலும் அல்ல ராஜா, உம்முடைய தயவுனால நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்பா. மரணம் தேடி நான் போலப்பா, மரணம் என்ன தேடி வீட்டு வரைக்கும் வந்துடுச்சுப்பா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டேன்ப்பா, மறுபடியும் என்னை கொண்டு வந்துட்டீங்கப்பா. ரொம்ப நன்றி ஏசப்பா, ரொம்ப நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 31st